சகோதரிகளே, ஒரு மனிதன் உங்களை அடித்தால் அந்த காயம் சில நாளில் ஆறிடும். ஆனா ஒரு மனிதன் வார்த்தைகளால் உங்களை அவமானப்படுத்தினால் அந்த வலி மனசுக்குள்ள வருடக்கணக்கா இருக்கும். நீ ஒரு சாதாரண பெண், உன்னால எதுவும் முடியாது, உனக்கு அந்த தகுதி இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியில கேட்க சின்னதா இருக்கும். ஆனா ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கையை மெதுவா கொள்ளும் விஷம் அது. இன்னைக்கு நாம பேச போறது கத்தி சண்டை போட்டு பழி வாங்குறத பத்தி இல்ல, அமைதியா ஆனா வாழ்க்கையால பதிலடி கொடுக்கறத பத்தி. அவர் ஏன் உங்களை அவமானப்படுத்துறார்? முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆண்களும் பெண்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. தன்னம்பிக்கை குறைவான ஆண்கள் தான் மற்றவர்களை கீழே தள்ளி தங்களை பெரியவங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவருக்கு உங்க கண்ணீர் வேண்டும், உங்க ரியாக்ஷன் வேண்டும். நீங்க உடைந்து போறத பார்த்து அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும். அதனாலதான் அவர் உங்களை ப்ரொவோக் பண்ணுவார். பொதுவா என்ன நடக்கும்? அவர் அவமானப்படுத்துவார், நீங்க உடனே அழுவீங்க அல்லது கோபத்துல திருப்பி கத்துவீங்க. அதுக்கப்புறம் ரூம்ல தனியா உட்கார்ந்து அழுவீங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சேட் சாங்ஸ், கோட்ஸ், இன்டைரக்ட் மெசேஜஸ். ஆனா இது எல்லாமே அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். நான் சொன்னத அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு, அவர் ஜெயிச்சிட்டார். உங்க வாழ்க்கையின் ரிமோட். ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? அவர் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க அழறீங்க, அவர் இக்னோர் பண்ணா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, அவர் மெசேஜ் பண்ணா உங்க மூடே சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றது அவர். ரிமோட்டை திரும்ப எடுங்க. இனிமே அவர் உங்களை ஹர்ட் பண்ணினா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. அவர் கத்தி பேசினாலும் நீங்க காமா ஒரு லைன் மட்டும் சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? சரி, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு அவர் ரெடியா இருக்க மாட்டார். ஏன் அமைதி பவர்ஃபுல்? ஒரு ஆண் உங்களை அழ வைக்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஆனா நீங்க காமா இருந்தீங்கன்னா அவர் குழம்பி போவார். ஏன் இவர் ரியாக்ட் பண்ணல? ஒருவேளை இவ என்ன சீரியஸாவே எடுத்துக்கவே இல்லையோ? அவரோட ஈகோ அங்கதான் உடையும். சண்டை நடந்த உடனே ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சேட் சாங்ஸ், பெயின் கோட்ஸ், இன்டைரக்ட் போஸ்ட்ஸ், தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. ஏன்னா அவர் உங்க ஸ்டேட்டஸ பார்க்கும்போது நான் இன்னும் அவ மனசுல இருக்கேன்னு நினைப்பார். மிஸ்ட்ரி சைக்காலஜி. இனிமே நீங்க சோஷியல் மீடியால சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நோ சேட் ஸ்டேட்டஸ், நோ எமோஷனல் கோட்ஸ், நோ ரிவெஞ்ச் கேப்ஷன்ஸ். அவர் குழம்பணும். இவ என்ன நினைக்கிறா? அழுதுகிட்டு இருக்காளா இல்ல ஹாப்பியா மூவ் ஆன் ஆகிட்டாளா? இந்த கன்ஃபியூஷன் அவரை உள்ளிருந்து சாப்பிடும். பெஸ்ட் ரிவெஞ்ச் என்ன? உண்மையான ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? அவர் இல்லாமலும் நீங்க நல்லா வாழ்றது, அவர் ஹர்ட் பண்ணினாலும் நீங்க ஸ்ட்ராங்கர் ஆகிறது. உங்களை மாற்ற ஆரம்பிங்க. இனிமே உங்க ஃபோக்கஸ் அவர் மேல் இல்ல, உங்க மேல. ஹெல்த், ஃபிட்னஸ், ஸ்கின் கேர், கரியர், மணி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்ஃபிடன்ஸ், இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபைனான்ஷியல் பவர். ஒரு பெண் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆனா அவளோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவல். யாரும் அவளை ஈஸியா மேனிப்புலேட் பண்ண முடியாது. அவள் பேசுற விதமே மாறிடும். நீங்க பிஸியா இருக்க ஆரம்பிங்க. அவர் மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணாதீங்க, கால் பண்ணா உடனே அட்டெண்ட் பண்ணாதீங்க. முன்பு அவருக்காக வெயிட் பண்ணின பெண் இப்போ இல்லன்னு அவருக்கு ஃபீல் ஆகணும். ஒரு நாள் அவர் உங்களை மீண்டும் பார்ப்பார். ஆனா இந்த முறை நீங்க பழைய பெண் இல்ல. உங்க ஃபேஸ்ல க்ளோ இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்கும், பீஸ் இருக்கும். அவர் மனசுக்குள்ள நினைப்பார், இவளையா நாம அவமானப்படுத்தினோம். வைரம் எப்போ உருவாகும் தெரியுமா? அதிக அழுத்தத்துல. அதே மாதிரி உங்களுக்கு வந்த பெயின் உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கணும், உடைக்க கூடாது. சகோதரிகளே,
உங்களை மதிக்காதவங்க முன்னாடி அழாதீங்க, கெஞ்சாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அமைதியா வளருங்க. உங்க சக்சஸ் அவங்களுக்கு லவுடான பதிலடியாகட்டும். ஒரு ராணி மாதிரி வாழுங்க. உங்க வாழ்க்கையோட ரிமோட் இனிமே உங்க கையில மட்டும் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்க மனச கொஞ்சமாவது தொட்டிருந்தா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. உங்களை மதிக்காதவர்களுக்காக அழாதீங்க. உங்களை இழந்ததற்காக அவர்கள் வருந்தும் அளவுக்கு வளருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மனசுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட உண்மையான இமோஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அமைதியாக மாறும் ஒரு பெண்ணின் வெற்றி அவளை காயப்படுத்தியவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடி. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.